ஒரு இலையால் மன்னனோட பிரம்மஹத்தி தோஷமே விலகிச்சு அப்படின்னு சொல்லி தான் என்ன இலைன்னு பார்த்தீங்களா, வில்வ இலை தான். வில்வ இலையில் அத்தனை மருத்துவ குணம் இருக்குது. அதே சமயம் அந்த வில்வ இலாகப்பட்டது எங்கேருந்து வந்தது, வில்வ மரம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது அமிழ்தமும் விஷமும் வர்றதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி கையில் இருந்து வரக்கூடிய மரம் தான் எது அப்படின்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்தில் தான் மும்மூர்த்திகளும் அருள் புரிகிறார்கள். ஒரு மரம் ஒரு கடவுளுக்கு விசேஷம் அப்படின்னா இந்த வில்வ மரத்தில் தான் மும்மூர்த்திகளான ஈசனாகப்பட்டவர், திருமாலாகப்பட்டவர், பிரம்மாவாகப்பட்டவர் 3 பேரும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மரம் தான் எது அப்படின்னு சொன்னால் வில்வ மரம். இந்த வில்வ மரத்துக்குள்ள உள்ள இலைகளுக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் நீர்மாலிய தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷங்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா அந்த இலைகளை நம்ம ஒரு நேரம் பூஜைக்கு பயன்படுத்திட்டு மறுமுறை அதை நீரில் சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் அதை உபயோகிக்கலாம். இப்படி எந்த இலைகளுக்குமே கிடையாது. ஆனால் வில்வ இலைக்கு இந்த முறை உபயோகிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் உபயோகிக்கலாம். அதனால பூஜைக்கு உகந்த இலையாக இந்த வில்வ இலை கருதப்படுது. இந்த வில்வத்தில் 3 தளம், 5 தளம், 7 தளம்னு உண்டு. அந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இலையில் 2 இலை இப்படியும் மேலே ஒரு இலையும் இருந்து ஒரே காம்பில் இருக்கும். அந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்து பூஜைக்கு உபயோகம் பண்ணிக்காங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. சிவபெருமானோட பூஜைகளில் சரி, எல்லா விதமான ஒரு எப்படி சொல்ல கர்மாக்கள் குறையக்கூடிய பூஜைகள்லையும் சரி இந்த வில்வ இலையானது பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் பிரதோஷ காலங்களில் எந்த பொருளை வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ வில்வ இலையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்கள் நம்மளை கேட்குறது உண்டு. ஸோ வில்வ இலையை பயன்படுத்தும் போது இந்த 3 தளமாக இருக்கக்கூடிய அந்த இலையை மட்டும் எடுத்து பயன்படுத்தி பூஜைக்கு வாங்கிக்கோங்க. நன்றி.